மக்கள் 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றாங்க. அதனால நான் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இதுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது? ரொம்ப மோசமான நிலைமை. ஒரு தப்பான ஆளு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டா எவ்வளவு மோசமா இருக்குமோ அதை விட மோசமான நிலைமை ஒரு தப்பான வேலையில மாட்டிக்கிட்டா ஏற்படும். நிறைய பேர் இந்த ரெக்கார்டிங்க கேட்கறத இத்தோட நிறுத்தி இருப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்க உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ பத்தி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, உங்க வேலை மேல உங்களுக்கு அன்பு இல்ல. அதனாலதான் சொன்ன உடனே வேண்டாம் இதெல்லாம் நாங்க கேட்கலன்னு போயிருப்பாங்க. பேசுற 2 பேருமே கைதிகள் தான். நேரம் அதிகமாகுதுன்னு சொல்றவன் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் சிஸ்டமோட கைதியா தான் இருந்துகிட்டு இருக்கான். நேரம் அதிகமாக வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்துல கைதிகள் தான். விடுதலைங்கிறது அன்புல தான் இருக்கு. அதை 2 பேரும் புரிஞ்சுக்கல. வாரத்துல 2 மணி நேரம் கிடைக்கிறத சுதந்திரம்னு சொல்றதா, ஜெயில்னு சொல்றதா? தேவையில்லாத விஷயத்தை உருவாக்கி அதை சுத்தி ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எப்படி நான் வாழ்றதுன்னு கேட்டா என் மேல லைபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன லைபிலிட்டி அது? ஒரு லைபிலிட்டியும் கிடையாது. நமக்கு கீதை என்ன சொல்லி இருக்கு? நாம அன்பை கத்துக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் கீதை நமக்கு சொல்லி இருக்கு இல்லையா? வணக்கம் ஆச்சாரியஜி. ஆச்சாரியஜி, ஒரு கேள்வி. அதை பத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் திரும்பவும் ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பற்றி. இதில் முதல்ல ஒருத்தர் சொன்னார், இந்தியாவில் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்று தான் நான் ரெடிட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன் அவங்க இன்டர்னல் மீட்டிங்கில் ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்க பதில் சொல்லும்போது, அதில் நீ சாட்டர்டே வேலை செய்யறதுக்கே ப்ராப்ளம்னு சொல்கிற, எனக்கு தோணுச்சுன்னா உன்னை சண்டே கூட வேலை செய்ய வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேரை 90 மணி நேரம், அதுவும் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை அவர் சொல்லிட்டு சைனாவோட எக்ஸாம்பிள் அவர் சொன்னார். அதில் நான் பார்த்தேன், சைனாக்காரங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. நான் என்னோட சைனீஸ் ப்ரொஃபஷன் கிட்ட பேசினேன். அதில் அவன் சொன்னால் நாங்கள் அமெரிக்காவே பின்தள்ளிடுவோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 90 மணி நேரம் 50 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு. இதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் செக்ஸிஸ்ட் ரிமார்க்கு கூட அவர் சொன்னார். என்னன்னா, நீ வீட்டில் உட்காந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எத்தனை நாள் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு இருப்ப, அதுக்கு பதிலாக நீ போய் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னுலாம் அவர் பேசியிருந்தாரு. இந்த ஒர்க் ஹார்ஸை பற்றின டிபேட் இருக்குல்ல, இதை ரொம்ப நாளாக பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட கேள்வியும் அதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. அதனால நான் இதை கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இந்த ஒர்க்கிங் ஹார்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இதுக்கு நம்ம எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கறது? இதுல புரியாதது என்ன இருக்கு? எந்த கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்கோம்னா, அதாவது இங்க ஒரு பக்கம் எம்ப்ளாயர், ஒரு பக்கம் எம்ப்ளாயி. எம்ப்ளாயருக்கும் இந்த வேலையில பெரிய அளவுல அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ப்ளாயருக்கும் இந்த வேலை செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த வேலையில காசு கிடைக்குது, அவ்வளவுதான். ஒரு எம்ப்ளாயர் ஒரு வேலைய செய்யறதுக்கான காரணம் அதன் மூலமா ஒரு லாபம் கிடைக்கிறதுனால தான். எம்ப்ளாயி அந்த வேலையை செய்யறதுக்கான காரணம் அவங்களுக்கு சேலரி கிடைக்குங்கிறதுனால தான். மொத்தத்துல விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இங்க எல்லாருக்கும் அன்பு இல்லாம வேலை செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் அப்பான் இன்புட் மேக்சிமைஸ் பண்ண நினைப்பீங்க. இன்புட்னா எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்க, அவுட்புட்னா எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க. இன்புட்னா எவ்வளவு வேலை செஞ்சீங்க, அவுட்புட்னா சம்பளம். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிற, அதாவது பர்பஸ் ஆஃப் ஒர்க் டு மேக்சிமைஸ் அவுட்புட் அப்பான் இன்புட், இந்த ஈக்குவேஷன் ஒரு லவ்லெஸ் சூழல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்புறம் வேலையில அன்பு வந்துருச்சுன்னா அப்புறம் வேற ஈக்குவேஷன் ஒன்னு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதை பத்தி அப்புறம் பேசலாம், ஞாபகப்படுத்துங்க. ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயங்கள், இன்ஃபோசிஸ் பத்தி பேசலாம், எல்என்டி பத்தி பேசலாம், சைனாவோட 996 அந்த சிஸ்டம் பத்தி பேசினாலும் சரி, ஃபுல் டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டிபேட்ல எங்கேயுமே இது இல்ல, வேலைன்னா என்னன்னு யாரும் பேசல. இந்த டிபேட்ல வேலைக்கு ஒரே ஒரு அர்த்தம், வேலைனா காசு கிடைக்கிற விஷயம், வாழ்க்கை நடத்துற விஷயம், ஆசைகளை பூர்த்தி பண்றது, ஆம்பிஷன்ஸ், அந்த மாதிரி. அதனால இந்த மொத்த டிபேட்லயுமே எங்கேயாவது வேலையோட டெஃபினிஷன் பத்தி பேச யாராவது வந்திருக்காங்களா? இத பத்தி சொல்லணும்னா, ஹவு டு வி டிஃபைன் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல. ஏன்னா இங்க வேலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஏதோ ஒண்ணு இங்க நம்ம செஞ்சுகிட்டு இருந்தோம் அப்படின்னா
காசு கிடைக்கும் அவ்வளவுதான். அவுட்புட்டுங்கிறது காசு, இன்புட்டுங்கிறது கை கால் அசைக்கிறது. அதாவது எத்தனை மணி நேரம் கை கால் அசைக்கிறோங்கிறது. வேலைனா என்னன்னு யாரும் பேச விரும்பவே இல்ல. சரின்னு நாமளும் அவங்க உலகத்துக்கே போய் இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். சரிதானே? அப்புறம் அந்த உலகத்துல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பேசிக்கலாம். எந்த உலகத்துல வேலைய வெறும் வீடு நடத்துறதுக்காக இல்ல காசு கொண்டு வர்றதுக்காக, அந்த காசுல வேற ஏதாவது வாங்குறதுக்காகவோ எங்கேயாவது போய் ஜாலியா இருக்க அவங்க ஹாபிஸை நிறைவேற்றிக்கிறதுக்காக இருக்குதோ, அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்போ இதுக்காக மட்டும் இருக்குதோ, அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா வேலை நேரம் கம்மியா இருக்கணும். ரொம்ப முக்கியம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கான்செப்ட். அந்த மாதிரி என்வைரான்மெண்ட்ல தான் அது கரெக்டா பொருந்தும். ஏன்னா அவங்க அங்க வேலை செஞ்சு செத்து போகிறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க ஒரு எம்ப்ளாயி தான் ஆஃபர் லெட்டரை சைன் பண்றது 90க்கு 90 மணி நேரம் வேலை செஞ்சு செத்து போகிறதுக்காக இல்ல. அவங்க கம்மியா வேலை செஞ்சு இன்புட் மினிமைஸ் பண்ணி அவுட்புட் மேக்ஸிமைஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களோட எண்ணம் இதுதான். ஆனா அவங்களோட எம்ப்ளாயரோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றாங்க, நான் இவங்க கிட்ட இருந்து அதிகமான வேலை வாங்கணும், கம்மியான காசு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கு. எப்பவும் இன்னும் அதிகமா வேலை செய்யணும், இன்னும் அதிகமா வேலை செய்யணும்னு ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் அது ஓனர் கிட்ட இருந்தோ இல்ல சிஓ கிட்ட இருந்து தான் வரும். இவ்வளவு வேலை செய்ய வைக்கிறாங்களே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எங்க போச்சு, பர்ன் அவுட் ஆகிடுவாங்கன்னு வர எதிர்ப்பு எல்லாமே எம்ப்ளாயி சைட்ல இருந்து தான் சத்தம் வரும். நீங்க ரெடிட் பத்தி பேசுறீங்க, ரெடிட் ட்விட்டர்ல போய் நல்லா பாருங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். எம்ப்ளாயிஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. வாரத்துல இவ்வளவு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இவங்க இவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றவங்க எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் தான். வேஸ்ட்னு கிண்டல் பண்றவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். எம்ப்ளாயிஸை கலாய்க்கிறது அவங்களுக்கு ஃபன் தானே? ஏன்னா அது அவங்க சைட்ல இருக்கிற நியாயம். எனக்கு கம்மியா வேலை செய்யணும், ரொம்ப கம்மியா, இருக்கிறதுலே கம்மியா. அப்போ இது ஒரு விதமான கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருச்சு. இது ஒரு வர்க்க போராட்டம். ஒரு வர்க்கம் நினைக்குது கம்மியா வேலை செய்யணும்னு, ஒரு வர்க்கம் நினைக்குது அதிகமா வேலை வாங்கணும்னு. அவங்க ரெண்டு பேருமே இத பத்தி தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க உங்க எம்ப்ளாயீஸோட, அதாவது உங்க எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நான் இந்த லவ்லெஸ் என்வைரன்மெண்ட் பத்தி சொல்றேன், புரிஞ்சுதா? இப்ப நான் எங்கேயும் இங்க வேலையோட டெஃபினிஷன் பத்தி பேச வரல, நிச்சயமா வரல. நான் வந்தது ஜெனரல் கார்ப்பரேட் என்வைரன்மெண்ட் பத்தி பேசுறதுக்காக. ஒரு ஜெனரல் கார்ப்பரேட் என்வைரன்மெண்ட்ல கூட நம்ம எங்க ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸிமைசேஷன் பண்ணணும்னு இருக்கோமோ அங்க விஷயம் லவ்லெஸ்ஸா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அப்பர் லிமிட் கேப் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லனா அந்த அப்பர் லிமிட் ஒரு எல்லைய அவங்க இத்தனை மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறதுக்கான காரணம் அவங்க ஏழையா இருக்கிறதுனால தான். யார் ஏழையா இருக்காங்களோ அவங்க கையை அவ்வளவு ஈஸியா முறுக்க முடியும். அதனால தான் நீங்க ஜெர்மனில, ஜப்பான்ல, நெதர்லாண்ட்ஸ்ல இல்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 31, 32, 35, 36 மணி நேரம் இங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆவரேஜ் ஒர்க் வீக். இவங்க இவ்வளவுதான் வேலை செய்வாங்க. வாரத்துல 32 மணி நேரம், 36 மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது ஏழை நாடு. இந்தியா, பாகிஸ்தான், அதாவது இங்க இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், மெக்சிகோ, பிரேசில், இவங்க எல்லாருமே இவங்களோட ஆவரேஜ் ஒர்க் வீக் பாத்தீங்கன்னா ஒரு 45 மணி நேரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பாதி பேரு 50 மணி நேரத்துக்கு மேல அவங்க வேலை செய்யறாங்க. இதை நீங்க டெவலப் ஆன நாடுகள்ல எல்லாம் பார்க்கவே முடியாது. யூகேல, பிரிட்டன்ல, அதாவது ஜெர்மனி, ஜப்பான்ல ஒரு வேலை 4 டே ஒர்க் வீக் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தும் கூட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 6 மணி நேரம் வேலை செஞ்சா கூட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். அவங்க 4 நாள் ஒர்க் பண்ணா கூட சந்தோஷமா இருப்பாங்க. 4 நாள் வேலை செஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், ஏன்னா 3 நாள் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க 4 நாள் ரெட்டிப்பு வேகத்துல வேலை செய்யறாங்க. ஏன்னா அவங்க வேலைய வெறுக்கிறாங்க இல்லையா?
எந்த விஷயத்தை நீங்க அதிகம் வெறுக்கிறீங்களோ அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த விஷயத்தை நீங்க வெறுக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஆம், அதாவது 3 நாள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல. உலகத்துல நிறைய பேரு உதித் அவங்க வேலைய வெறுக்கிறாங்க தெரியுமா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வெறும் 2 வருஷம் அதிகமாக்குனாங்க. அதுக்கு 10 லட்சம் பேர் மார்ச் பண்ணாங்க. 10 லட்சம் பேர் மார்ச் பண்ணாங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வெறும் 2 வருஷம் ஆக்குனதுக்கு மக்கள் சொன்னாங்க, நாங்க வேலை செய்ய விரும்பல, எங்களை ரிட்டையர்மெண்ட் ஆக விடுங்க, எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா மக்கள் அவங்க வேலையை அவ்வளவு வெறுக்கிறாங்க. இப்ப நம்ம அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தான் பேசுறோம். ரிசர்ச் லேப்ல என்ன பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரம் வரும்போதுதான், அதாவது விஞ்ஞானிகள் ரிட்டையர்மெண்ட் ஆக போற நேரத்துல சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப உத்வேகத்தோட இருக்கோம், இன்னும் நாங்க வேலை செய்ய விரும்புறோம்னு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அவங்களுக்கு 65 வயசு அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா அப்ப கூட அவங்க 75 வயசு வரைக்கும் லேப்ல வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்னும் என்ன பார்க்கறாங்கன்னா, ரொம்ப கடினமான வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு அந்த விதமான வேலையில எந்த ஒரு அன்பும் இருக்க முடியாது. அசிஸ்டன்ட்டோ டெக்னீஷியனோ எதுவா இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஆகிற வாய்ப்பு கிடைச்சா உடனே ஓடிடுவாங்க. ஏன்னா உலகத்துல நிறைய வேலை அப்படிதான் இருக்கு. எந்த வேலையை அன்போட பண்ண முடியாதோ அங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும், அவுட்புட் இன்புட் மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதோட நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இன்புட்டை ஒரு லிமிட்டுக்குள்ள வைக்கலன்னா வேலை செய்யறவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. காரணம் ரொம்ப சிம்பிள் தான். வேலை மேல உங்களுக்கு என்ன ஏற்படும்? வெறுப்பு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, வெறுப்பு தான். உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க எந்த வேலையை வெறுக்கிறீங்களோ அந்த வேலையை வாரத்துக்கு 90 மணி நேரம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? பைத்தியம் தான் ஆவாங்க. அதனால வேலை நேரத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலகத்துல நிறைய பேர் வெறுக்க மட்டுமே செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா வெறுப்பு, இன்டிஃபரன்ஸ், எப்பத்தி, பற்று கிடையாது. எந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அதை அதிகமா செஞ்சீங்கன்னா நியூரோட்டிக் ஆயிடுவீங்க, பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. நீங்க ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாக ஆரம்பிச்சிடும், எல்லாம் கஷ்டமாயிடும். எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாயிட்டா உங்க எம்ப்ளாயருக்கும் அது கஷ்டம் தானே. அதனால உலகத்துல டெவலப் ஆன நாடுகள்லாம் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட வாரத்துல இவ்வளவு நேரம் மட்டும் தான் வேலை வாங்கணும்னு. இல்லனா பைத்தியம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதே பிடிக்காது. வாழ்க்கை துணை எந்த மாதிரியோ அந்த மாதிரி. வாழ்க்கை துணை வேண்டான்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா வேலை மட்டும் செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க. அதை விட மோசமான நிலைமை என்னன்னா, ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு மோசமா இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் ஒரு தப்பான வேலையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா. ஒரு ஆளோட மாட்டிக்கிட்டா கூட வழி இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னா. நம்ம வழியை பார்த்துட்டு போலாம், அவங்க வழியை பார்த்துட்டு போலாம். யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. ஆனா வேலை செய்யாம மட்டும் இருக்கவே முடியாது, யாரு யாரோட இருந்தாலும் இல்லைனாலும். ஆனா ஒரு தப்பான வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? நேசிக்க முடியாத ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தா அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவனுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், அவனோட வேலை நேரத்தை நீங்க குறைச்சே ஆகணும், இல்லனா அவன் வெறுத்து போய் செத்தே போயிடுவான். இப்போ ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிய வர்றது உலகத்துல 90-95% பேரு மனசுக்கு எந்த வேலை பிடிக்கலையோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்மள தயார் செய்யும் போது வேலையை வெறும் அவுட்புட் அப்பான் இன்புட்டா பாக்குறதுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. உங்களோட குடும்பமா இருக்கலாம், உங்க கலாச்சாரமா இருக்கலாம், இல்ல உங்களோட பிளேஸ்மெண்ட் ஆபீஸா இருக்கலாம். அது என்ன சொல்லுது? கோ அண்ட் லுக் ஃபார் மீனிங்ஃபுல் வெக்கேஷன். இதைத்தானே சொல்லுது. இல்லனா கோ அண்ட் லுக் ஃபார் த சிடிசி ஃபிகர் நான் சொல்லுது. அதான் எவ்வளவு காசு கிடைக்கும்னு நீங்க பாக்குறீங்கல்ல, அதே காசு வாரத்துல 1 மணி நேரம் வேலை செஞ்சு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. சம்பளம் என்ன? எவ்வளவு சேலரி கிடைச்சாலும் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணுவோம். அதாவது என் சம்பளத்துக்கு ஏத்த வேலையை நான் செய்யறேன், ஆனா வாரத்துல 1 மணி நேரம் வேலை செஞ்சா போதும்னு நீ நினைக்கிற, அது எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வேலைக்காக வேலை செய்யறதுல சேலரிக்காக வேலை செய்யறீங்க. இது வாழ்க்கையை வாழ்றதுல ரொம்ப மோசமான வழி தெரியுமா?
நான் வேலை செய்யறது வேற ஏதாவது பண்றதுக்காகத்தான். மக்கள் சொல்றது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும் இல்ல? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்தா ஹாபிஸ பர்சியூ பண்ணுவீங்க இல்லையா? உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கு, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஹாபி ஏன் உங்க வாழ்க்கையாவே மாத்திக்கல நீங்க? ஏன் மாத்தல? நான் வீட்டுக்கு போய் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட. நீங்க குவாலிட்டி இண்டிவிஜுவலா இல்லாத போது யார் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க? நீங்க குவாலிட்டி இண்டிவிஜுவலா இருந்தா முதல்ல உங்களுக்காக ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை உருவாக்கி இருப்பீங்க இல்லையா? நீங்க வேலைக்காக நாக்கரி மாதிரி ஒரு பேஜ்ல போய் உங்களை வித்துட்டு இருக்கிற ஆளு, சிடிசிக்காக வித்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி விற்கக்கூடிய ஒரு ஆளு எந்த மாதிரியான குவாலிட்டி டைமை உங்க பசங்களோட நீங்க செலவிட போறீங்க? இவங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு கூட தங்களை விக்கிறத தான் கத்து கொடுக்க போறாங்க. இவங்கள அதிகமா வேலை வாங்காதீங்க. குறைஞ்சபட்சம் 40 மணி நேரம் வேலை வாங்குங்க, இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க இன்னும் கம்மியா வேலை செய்ய சொல்லணும். ஒருத்தருக்கு வேலையில அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கற தண்டனை அவங்க வேலையை கம்மியாக்குறது தான். ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கறது அவங்கள கொடுமை பண்றதுக்கு சமமாகும். யாருக்கு வேலை மேல அன்பு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இன்னும் வேலை கொடுப்பேன். வினோதமான விஷயம் என்னன்னா அவங்கள இன்னும் வேலை செய்யன்னு சொல்லுவேன். அன்பு முடிவில்லாதது, நீ இன்னும் செய். யார் முகத்தை சுழிச்சுக்கிட்டு இது அதிகமா இருக்கு, இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், முடியலன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கறத நான் கம்மியாக்கிடுவேன். இப்போ நம்ம வேலையோட டெஃபினிஷன் என்னவா இருக்கணுங்கிறதுக்கு வருவோம். நிறைய பேர் இதோட இந்த ரெக்கார்டிங்க பார்க்கறத நிறுத்தியே இருப்பாங்க. நாம சொன்ன உடனே நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா உங்க வாழ்க்கையில வேலை மேல அன்பு இல்லைங்கிறது தான் இது காட்டுது. அதனால தான் சொன்ன உடனே இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்னு போயிருப்பீங்க. இது சரிதானே? ஒரு தடவை ஒருத்தன் தன்னை, அதாவது சிடிசிக்காக வித்துட்டான் அப்படின்னா அப்புறம் உண்மையை கேட்கறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலைன்னா என்ன? வேலை ஒரு காதல் மாதிரி. வேலைன்னா நான் காசு கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்காது. நான் காசு கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சேலரி கிடைக்கிறத விடுங்க, அதுக்கு மேல கிடைக்கிறதெல்லாம் போனஸ் தாங்க. அதுக்கு மேல கிடைச்சது அப்படின்னா அது கிரேஸ் தாங்க. அது அருள் மாதிரி, அது அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி, கிரேஸ் கிடைக்கிற மாதிரி கிடைச்சா பரவாயில்ல. ஆனா கிடைக்கிறதுக்காக வேலை செய்யல. வேலையை பிடிச்சதுனால நாம வேலை செய்யறோம். அதுக்காக நாம நேரம் பார்க்காம வேலை செய்யறோம் இல்லையா? நமக்கு எப்படி தெரியும் எவ்வளவு ஹவர் ஒர்க் வீக்னு? நாம எப்பவும் நேரம் பார்க்கறது இல்ல. எண்ணினாலும் ஒரே நேரம் தான் வரும், 24 மணி நேரம். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரமும் அன்பை தவிர வேற எதுவுமே இருக்கிறது இல்ல. நம்மளோட அன்பு தான் நம்ம வேலையா மாறி இருக்கு. எப்படி சொல்றது என்னோட ஹவர் ஒர்க் வீக் எவ்வளோன்னு? எப்படி சொல்றது? இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியறதே கிடையாது. இன்னொரு விஷயம், சிஇஓ சொல்றது இன்னும் வேலை செய்யன்னு சொல்றது அவங்களுக்கு வேலை மேல அவ்வளவு அன்பு இருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்போ எம்ப்ளாயி சைட்ல இருந்து அவன் பாவம் காசுக்காக தான் வேலைக்கு வர்றான், அதனால தான் அவன் கம்மி மணி நேரத்துக்கு வேலை செய்யறான்னு நாம சொல்றோம். ஆனா சிஇஓஸும் ஓனர்ஸும் வேலை நேரத்தை அதிகமாக சொல்றவங்க. அவங்க நேரத்தை அதிகமாக சொல்றதுக்கு காரணம், அதாவது அவங்களுக்கு வேலை மேல அவ்வளவு அன்பு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னும் சொல்றது கிடையாது. எம்ப்ளாயியை விட அவங்க 300, 400, 800 மடங்கு சேலரி அதிகமா வாங்குறாங்க. இவ்வளவு சேலரி வாங்கினாங்கன்னா முழுசா வித்து போக தான் வேணும் இல்லையா? உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறவங்க கொஞ்ச நேரமாவது ஜாலியா உங்களை இருக்க விடுவாங்களா? இவ்வளவு காசு கொடுக்கறவங்க ஆவரேஜ் சிஇஓட காம்பன்சேஷன் 300:1 இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதாவது சில கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அது 1000:1 கூட இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஆவரேஜ் எம்ப்ளாயி சேலரி சிஇஓ சேலரிக்கு 1000:1 ரேஷியோல கூட இருக்கு. சில டைம் அதுக்கு மேலேயும் இருக்கு. இவ்வளவு காசு வாங்குறவன் வேலை செஞ்சுதானே ஆகணும். அவன் என்ன சொல்றான், நான் ரொம்ப வேலை செய்யறேன்னு. நீ அவ்வளவு வேலை செய்யலன்னா உன் போர்டு ஒன்னு தூக்கி வெளியில வீசிரும். நீ என்ன சொல்ற, நான் ரோல் மாடல், நான் இவ்வளவு வேலை செய்யறேன், வாங்க நீங்களும் அவ்வளவு வேலை செய்யுங்கன்னு. உனக்கு கிடைக்கிற காசை அவங்களுக்கும் கொடுத்துரு, அப்ப அவங்களும் வேலை செய்வாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நீ 90 மணி நேரம் 190 மணி நேரம் வேலை செய்யணும் எதுக்கு சொல்றீங்க? அதாவது நீ என்ன சாப்பிடுறியோ அதை அவங்களுக்கும் கொடு.
அப்ப அவங்களும் வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமா போவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வறண்ட வாழ்க்கையோட முடிவு தாங்க. இது எல்லாமே வேலை காசுக்காக, காசுங்கிறது கன்சப்ஷனுக்காகங்கிற ஒரே விஷயம்தான். அதனால தான் கீதை தேவைப்படுது. அது என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பலனும் இல்லாம வேலையை செய்யறதுனால என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? வேலைங்கிறது அதோட உயர்வான விஷயங்களுக்காக செய்யப்படுது. ஏன்னா அது நம்ம அறிவிலிருந்து வருது. நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நாம அதை புரிஞ்சு சரியா நடந்துக்கிறோம். நாம செய்யறதுல ஒரு உறுதி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு அன்பு இருக்கு, அர்த்தமும் இருக்கு. நாம பின்வாங்க மாட்டோம். ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளவு ஃபெயில் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். 20 ஸ்டார்ட் அப்ல 19 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிடும். அது ஏன் ஃபெயில் ஆகுது? எதனாலன்னா, அவங்க மார்க்கெட் செக்மெண்ட் சரியா செலக்ட் பண்ணல, அவங்க ப்ராடக்ட் சரியா இல்ல, ஃபண்டிங் கிடைக்கலன்னா. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிறது கிடையாது, மூடப்படுது. ஏன்னா அது ஆரம்பிக்கப்படுறதே லாப நோக்கத்துக்காக மட்டும் இருக்கிறதால. 2-3 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு, நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவ்வளோ லாபம் கிடைக்கல அப்படிங்கறதுனால அவங்க மூடிட்டாங்க. வேலைங்கிறது வேலைக்காக செய்யப்படல, வேலைங்கிறது ரிசல்ட்டுக்காக செய்யப்படுது. அப்போ வேலை மேல எப்படி அன்புங்கிறது வரும்? எல்லாமே ரிசல்ட் மேல தானே இருக்கும். சொல்லுங்க. இந்த விஷயத்த சின்ன வயசுலயே மனசுல போட்டுறாங்க. நீ டாப்பர் ஆனினா உன்னை அதிகமா நேசிப்பேன்னு அம்மா சொல்றாங்க. அதாவது அன்புங்கிற அந்த விஷயம் கூட, அது கூட ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா தான் கிடைக்கும். பிரமாதம் தம்பி, பிரமாதம். அந்த பையன் சொல்றான், டாப் பண்ணணும்னா எவ்வளவு ஆழமா கணக்கு படிச்சேன், இல்ல வரலாறு படிச்சேன், என்ன படிச்சேங்கிறது முக்கியம் இல்ல, டாப் பண்ணணும். எப்படியாவது டாப் பண்ணும்போது என் வேலை முடிஞ்சது. ரிசல்ட், ஃபோக்கஸ். ப்ராசஸ்ங்கிறது ஃபோக்கஸ் கிடையாது. அன்பு ஃபோக்கஸ்ல இல்ல, ஹார்ட் ஃபோக்கஸ்ல இல்ல. எப்படியாவது ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்துடணும். ரிசல்ட் தான் முக்கியம். அதாவது ரிசல்ட் தான் முக்கியம். ரிசல்ட் கம்மியான இன்புட்ல வந்தா அவ்வளவு நல்லது. ஆமா, அவ்வளோ நல்லது. எவ்வளவு நல்லது. அதனால எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணிக்குவேன். என்னோட 4-day ஒர்க் வீக் கூட மொத்தமா 30 மணி நேரம் தான் வேலை செய்வேன். அப்படி இருக்காங்கன்னா நான் அவங்களோட உடன்படுறேன். நான் அவங்க நேரத்தை அதிகம் பண்ண சொல்லல, இன்னும் கம்மி பண்ண சொல்றேன். பாவம், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. அவங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை என்ன இருக்க முடியும்? அவங்க விரும்பாத வேலையை செய்யறது தான் தண்டனை. இப்படி அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பீங்க. யார் வாழ்க்கையில லட்சியம் கிடைச்சதோ, பர்பஸ் கிடைச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நேரத்தை பத்தி அக்கறையே இல்ல. கையில கடிகாரம் கூட இருக்காது. பகலா ராத்திரியா, வியாழக்கிழமையா சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா, எந்த மாசம் என்ன வருஷம், மழையா வெயிலா எதுவும் இருக்காது. அவங்கவங்க வேலையில மூழ்கி இருப்பாங்க. இந்த தப்புங்கிறது எம்ப்ளாயி மேல கிடையாது. தப்புங்கிறது மனச பார்க்காம கணக்கு பார்க்கிற சிஸ்டம் மேல இருக்கு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்ககிட்ட மார்க் வாங்கணும். மார்க் ஒரு கணக்கு. அப்புறம் உங்ககிட்ட போர்டு எக்ஸாம்ஸ்ல மார்க் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு கணக்கு தான். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ரேங்க் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு கணக்கு தான். அப்புறம் காலேஜ்ல ஒரு சிஜிபி வாங்கணும்னு சொன்னாங்க. சிஜிபி ஒரு கணக்கு தான். அப்புறம் உங்ககிட்ட பிளேஸ்மெண்ட்ல ஒரு சிடிசி வாங்கணும். அப்படி சிடிசி வாங்குறதும் ஒரு கணக்கு தான். அதுக்கப்புறம் சில பேர் ஆண்டர்பிரனர் ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட ஐபிஓ கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஓ கூட ஒரு கணக்கு தான். மனசு எங்கேயுமே இல்ல. கணக்குக்கு பின்னாடி கணக்கு விளையாடிக்கிட்டே இருக்கு. கணக்கோட விளையாட்டு. அப்போ ஒர்க் ஹவர்ஸ் கூட ஒரு கணக்கு தான். வெறும் கணக்குக்கு பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுல வாழ்க்கை எங்கேயுமே இல்ல, அன்பு எங்கேயுமே இல்ல. யாரு விக்கப்பட்ட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒர்க் ஹவர்ஸ் கண்டிப்பா லிமிட்டடா இருக்கணும். அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா பாத்துக்கணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கான கணக்கு, காசு, வசதிகள் விக்கப்பட்ட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா
ம் உங்க வேலை, அதாவது உங்க ஜாபா இருந்தாலும், உங்களோட பிசினஸா இருந்தாலும், அது மனப்பூர்வமான விஷயமா ஏன் இருக்கக்கூடாது? மனப்பூர்வமான விஷயமா ஏன் இருக்கக்கூடாது? இது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற கேள்வி. மனப்பூர்வமான வாழ்க்கைய உண்மையாவே வாழ்றீங்களா? தினமும் காலையில எழுந்ததுமே வெறுப்போட இருக்கக்கூடிய வேலைகளை தான் நீங்க செய்ய போறீங்களா? கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது வெறுப்பா இருக்குதா? இதுதான் உங்க வாழ்க்கையா? இது எதுக்காக? கொஞ்சம் காசு கிடைக்குது, மாச கடைசியில அத வச்சு வீட்டுக்கு போறீங்க, சந்தோஷப்படுறீங்க, குக்கர் விசில் அடிச்சா அப்புறம் ஜாலி தான். மேற்கு நாடுகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாயிட்டே போகுது. ம் ஒரு ஃபன்னியான விஷயம் நல்லா கேளுங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகிட்டே போகுது. சரி. அப்புறம் பிறப்பு விகிதம் கம்மியாகிக்கிட்டே போகுது. சரியா? அப்புறம் மார்பிடிட்டி கம்மியாயிட்டே போகுது. மார்பிடிட்டினா நோய். நோயும் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ம் அதாவது வயசானவங்க ரொம்ப நாள் வாழ்றாங்க. நோய் இல்லாம ரொம்ப நாள் வாழ்றாங்க. அதாவது வயசானவங்க ரொம்ப நாள் வாழ்றாங்க. நோய் நொடி இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. 60ல இருந்து 90 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்றாங்க. பிறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு. அதனால இளைஞர்கள் இல்ல. ஆனா இந்த வயசானவங்க 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப எக்கானமில ப்ரொடக்ஷன் யாருக்கு பண்ணுவான்? இளைஞர்களும் இல்லாத போது வயசானவங்க 60ல ரிட்டையர் ஆயிறாங்க. இன்னும் நிறைய நாள் வாழ்வாங்க. நீங்க இன்னும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. 70 வயசு வரைக்கும் வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஒப்பீனியன் மேற்குல வலுவா வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏஜிங் ரிசர்ச் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அதிகம் வாழ்றதுக்கு அதிகம் வேலை செய்யணும்னு சொன்னா நாங்க அதிகம் வாழவே வேண்டான்னு சொல்றாங்க. மக்களுக்கு அவங்க வேலை மேல அவ்வளவு வெறுப்பு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் லைஃப் ஸ்பேன்னா நாம ரிட்டையர்மெண்ட் ஏஜையும் தள்ளி போகணும்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் லைஃப் தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. வேலை மட்டும் செய்ய மாட்டோம், சீக்கிரம் செத்துடலாம், ஆனா இந்த வேலை மட்டும் வேண்டாம். ஏன்னா இந்த வேலையை நாங்க வெறுக்கிறோம். ஒரு சர்வே நடந்துச்சு பிரிட்டன்ல. அதோட டீடைல்ஸ் தேடி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெர்சன்டேஜ் இருந்துச்சு. ஒருவேளை 40 இல்ல 60 இல்ல 70. அந்த பிரிட்டிஷ் எம்ப்ளாயீஸ் சொன்னாங்க, we consider our job as either favorless or redundant. We consider our job as either favorless or redundant. இப்போ இந்த ஆளு என்கிட்ட அதிக வேலை வாங்காதீங்கன்னு சொல்லுவார்ல. அவங்க வேலை ஃபேவர்லெஸ்ஸா, ட்ரிவியலா, ரிடண்டண்டா இருக்காதுல்ல. இப்ப புதுசா இன்னொரு பூதம் கூட கிளம்பி இருக்கு. அதோட பேர் தான் ஏஐ. ஏன்னா உங்களோட வேலையை வேற யாராவது செய்யற மாதிரி இருக்கும், நீங்க மனப்பூர்வமா அதை செஞ்சிருந்தா. ஏன்னா ஏஐனால உங்க வேலையை புடுங்கவே முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரியல் லவ் தெரியவே தெரியாது. ஏஐக்கு வேலை வேணா வரும், ஆனா அன்பு வராது இல்லையா? நீங்க உங்க வேலையில ஒரு மனிதன் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்களை சேர்த்திருந்தா, ஒரு டிரான்செண்டன்ட் கிரியேட்டிவிட்டியை போட்டிருந்தா, ஏஐனால உன்னை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடியாது. ஆனா நீங்க உங்க வேலையை வெறும் பேப்பர் புஷிங் அந்த மாதிரி இருந்தா இப்ப ஏஐ வேலையை புடுங்கிரும்னு அழறீங்க. நரகங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு மோசமான ஆபீஸ் தான் நரகம். அந்த மோசமான ஆபீஸ் நிறைவு செய்யறது ஆபீஸ்க்கு அப்புறமா நீங்க வாழ்ற ஒரு மோசமான வீடு. வேற என்ன நரகம் இருக்க முடியும்? ஆபீஸ் எப்படியானது? நீங்க போறதே எப்படியாவது கொஞ்சம் காசை வாங்கிரணுங்கிறதுக்காக தான். அப்புறம் வீடு எப்படியானது? அந்த மொத்த காசையும் செலவு பண்ணணும்னே இருக்கிற மாதிரி. வேற என்ன நரகம்?
சேலரிக்காக வேலை செய்றாங்க, சேலரிக்காக வேலை செய்றாங்க. சரி, மாசத்துல எத்தனை நாள் சேலரி கிடைக்குது? ஒரு நாள் மட்டும்தான். மீதி இருக்கிற 29 நாள் எப்படி வாழறீங்க? சேலரி ஒரு நாள் தான் கிடைக்குது, மீதி 29 நாள் சேலரிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சேலரி நாள்ல திரும்ப திரும்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணுவீங்க, வந்துருச்சா இல்லையான்னு பாக்குறது. என்னப்பா? ரொம்ப சந்தோஷப்படுவீங்க 4% ஹைக் கிடைச்சா. நான் என்ன சொல்றேன்னா, ஒர்க் ஹவர்ஸ சுத்தமா கம்மி பண்ணுங்க. இவங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கக்கூடிய சேலரி கூட நாளுக்கு நாள் கம்மி ஆயிக்கிட்டே போகுது அப்படின்னு பாவம் இவங்களுக்கு தெரியவே இல்ல. இவங்க நிலைமையே இப்படிதான். அதாவது ஒர்க் ஹவர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றவங்க எல்லாரும் கேபிட்டலிஸ்டோட பெனிஃபிஷரிஸ் தான். கேபிட்டலிசம்ல ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அதுல வெல்த் ட்ரிக்கிள் டவுன் ஆகிறது இல்ல, பாவர்ட்டி ட்ரிக்கிள் டவுன் ஆகிறது கிடையாது. உங்க சேலரி வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சென்டேஜ் அதிகமாகுது? 5%. நீங்க சந்தோஷத்துல குதிக்கிறீங்க. அவங்களோட சேலரி எவ்வளவு அதிகமாகும்? ஸ்டாக் ஆப்ஷனோட 80% அதிகமாகுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? சொல்லுங்களேன், நீங்க பணக்காரன் ஆனீங்களா இல்ல ஏழை ஆனீங்களான்னு? இன்னும் ஏழை ஆயிட்டீங்க. நாமினல் டேர்ம்ஸ்ல கிடையாது, ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல நீங்க ஏழை ஆயிட்டீங்க. அவங்களோட காசு எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அவங்க எதை வாங்கினாலும் அதோட விலை அதிகமாயிடும். நீங்களும் உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். மேல உட்கார்ந்திருக்கிற கேபிட்டலிஸ்டோட பெனிஃபிஷரியும் அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்கூல்ல சீட்ஸ் லிமிட்டடா இருக்கு. அந்த லிமிட்டட் சீட் எல்லாமே மேல இருக்கிறவங்க பெரிய பெரிய ஃபீஸ் கொடுத்து நிறைச்சிடுவாங்க. நீங்களும் என் புள்ள அங்க படிக்கணும்னு போனீங்கன்னா உங்ககிட்டயும் அதே ஃபீஸ் கேட்பாங்க. மேல இருக்கிறவங்க எந்த ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அது அவங்க அஃபோர்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க சேலரி 80% அதிகமா இருக்கு. முன்னாடியே அதிகமா தான் இருந்துச்சு, இப்போ 80% அதிகமா இருக்கு. உங்க சேலரி வெறும் 5% தான் அதிகமா இருக்கு. நீங்க எப்படி அஃபோர்ட் பண்ணுவீங்க? யார்கிட்ட அதிக காசு இருக்கோ அவங்க எல்லாரோட பிரைஸையும் அதிகமாக்குறாங்க. ஹோட்டல் ரூமா இருந்தாலும் சரி, லேண்ட் பிரைஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் சார்ஜஸா இருந்தாலும் சரி, எல்லாரோட பிரைஸையும் அவங்க அதிகமாக்குறாங்க. உங்களை இன்னும் ஏழையாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன கணக்கு பாக்குறீங்க? என்னோட சிடிசி. இந்த மொத்த டிபேட்டும் ஃபேவர்லெஸ் தான். எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எத்தனை மணி நேரம் வேலை செய்யக்கூடாதுன்னு பேசுற 2 பேரும் கைதிகள் தான். எவ்வளவு நேரம் அதிகம்னு சொல்றவன் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் சிஸ்டமோட கைதி. எவ்வளவு மணி நேரம் நீ வேலை செய்யணும்னு சொல்றவனும் கைதி, அதை கேட்கிற இடத்துல இருக்கிறவனும் கைதி தான். சுதந்திரம் காதல்ல தான் இருக்கு. இது 2 பேருக்கும் தெரியாது. 2 பேருக்கும் சுதந்திரம் அப்படின்னா வீக்கெண்ட்ல போய் கால்ஃப் விளையாடுறது, அவ்வளவுதான். இந்த சுதந்திரம் 2 மணி நேரத்துக்கு மட்டும் கிடைக்குதுன்னா அதை ஜெயில்னு சொல்றதா சுதந்திரம்னு சொல்றதா? ஜெயில் கைதிகளுக்கு கூட 2 மணி நேரம் சுதந்திரம் கிடைக்கும். வேற ஏதாவது? இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கேளுங்க கபீர் சார், கேளுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்னு. அன்பு மயமென ஆன பின் மனம் நாளும் பொழுதும் எண்ணிடுமோ? அதாவது மனசுல அன்பு மூழ்கிடுச்சுன்னா தேதி கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார்கிட்ட காதல் இல்லையோ அவங்களுக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா எண்ணணும். 35 மணி நேரத்துக்கு மேல அரை மணி நேரம் கூட நீங்க வேலை செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு தண்டனை கிடைக்குது, லவ்லெஸ் லைஃப் வாழ்றாங்க. அவங்கள இன்னும் தண்டிக்காதீங்க. ஏதோ வேலை செய்ய வச்சுன்னு சொன்னீங்க. ஆமா சார், நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நம்ம கீதை செஷன்ல இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு குறை சொல்ற மாதிரி. அதாவது ஆச்சாரியர்கிட்ட வந்தப்போ வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும்னு வந்தோம். ஏன்னா நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள் இருந்துச்சு. ஆச்சாரியர்கிட்ட வந்தப்போ வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல இருந்தோம். அந்த நேரத்துல நாங்க ஒரு சிஸ்டத்துல வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, போக போக அதெல்லாம், அதாவது அந்த சிஸ்டம் எல்லாம் தப்பு, அதுல இருந்து வெளியே வரணும்னு எங்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுது. ஆனா வெளியே வரணும்னு நினைக்கிறதையே இன்னும் ஆன்சைட்டியையும் டென்ஷனையும் அதிகமாக்கிருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல.
அதாவது அவங்க என்ன கேட்க நினைக்கிறாங்கன்னா, சரியான வேலை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரி, ஆன்சைட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கு. அது சரியா? உண்மையா வேலை செய்யறவங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது. நம்மளோட பேராசையால தான் கிடைக்கும். அடுத்த மாசம் இவ்வளோ லட்சம் கிடைக்காதுன்னு பயம் வந்து வேர்த்து கொட்டும். சரியான வேலை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. சரியான வேலை எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்? பயம்தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். சரியான வேலையை பொறுத்தளவுக்கு அது எப்படிங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்? பயம் என்னன்னா, நீங்க எல்லா விதமான பேராசையையும் வளர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கீங்க. இவ்வளவு காசை இதுல செலவு பண்ணணும், இவ்வளவு காசை அதுல செலவு பண்ணணும். தப்பான வேலை சும்மா வராது, சிடிசியை கூட கொண்டு வரும். சிடிசி போயிடுமோன்னு பயம் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. சிடிசியை யாரும் சாப்பிடல. சிடிசி மூலமா நீங்க அனுபவிக்கிற வசதிகள் போயிடுமோன்னு ஒரு டென்ஷன், அவ்வளவுதான். வசதிகள் போயிடுமோன்னு பயம் இருக்கும். எந்த விதமான வசதின்னு நினைச்சீங்கன்னா, சாதாரண பாத்ரூம் கிடைக்கும்னு. இப்ப என்ன ஜக்கூசி இருக்கா? பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஐயோ என்னோட ஜக்கூசி போயிருச்சுன்னு. என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு? இது சாதாரண டிவி. இப்ப இது எத்தனை இன்ச் டிவி? ஏதாவது அளவு இருக்கும் இல்லையா? எவ்வளவு அளவு? எவ்வளோ? 40? ஒரு 40 இன்ச் டிவி இருக்கும். இப்ப உங்களுக்கு 400 இன்ச் டிவி வாங்கணும்னு ஆசை. அதனால இப்ப வேர்த்து கொட்டது எப்படி 400 இன்ச் டிவி வாங்குறதுன்னு. மொத்த சுவரும் டிவியால நிறைஞ்சிருக்கணும், அவ்வளோ பெரிய டிவி வாங்கணும். மார்க்கெட்லயும் இருக்கு, இதனால தான் வேர்த்து கொட்டுது. ஏன் வேர்த்து கொட்டுது? உண்மையாவே உனக்கு தேவையில்லாத பல விஷயங்களுக்கு நீ பழகி போயிட்ட. அத சுத்தி ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் உருவாகி, அப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ற. எப்படி நான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது? என் மேல லயபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன லயபிலிட்டி அது? எதுக்காக அந்த லயபிலிட்டி? ஒன்னும் லயபிலிட்டி எல்லாம் இல்ல. ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் பிளாட்ல ஒரு கோட்டை கட்டணும், அவ்வளவுதான். இதுதான் என் சின்ன ஆசைன்னு சொல்றீங்க. ஏன் கட்டுறீங்க? கட்டலன்னா பொண்டாட்டி ஓடி போயிருவா அப்படின்னு பயம். ஏன் பொண்டாட்டி ஓடி போயிருவான்னு பயப்படுறீங்க? ஏன்னா அவளுக்கு உங்க மேல அன்பு கிடையாது, உனக்கு தான் அவன் மேல அன்பு. அதனால தான் பேராசையால ஒரு நாள் மேன்ஷன் கட்டினா அதுக்கு ராணி ஆகலான்னு கூட இருக்கா. அதனால தான் சிடிசி பேராசையால நீங்க ஒரு கேவலமான வேலையை கூட செய்ய தயாரா இருக்கீங்க. வீட்ல தகப்பன் வேலைக்கு போகலன்னா புள்ளைங்க அப்பாவை மதிக்க போறதில்ல. ஏன்னா நீங்க புள்ளைங்களை அப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க. இப்ப அப்பா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. உண்மையான பயம் இதுதான். சம்பாதிக்கலன்னா புள்ளைங்க கூட மதிக்காம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. கம்மியா சம்பாதிச்சா சமூகத்துல மதிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் கேவலமாயிடும். ஏன்னா நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸே அப்படிதான். உங்க காசை பார்த்து தான் உங்ககிட்ட வந்தாங்க. நீங்க வேலை இல்லாம போயிட்டா, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடிடுவாங்க. அப்படி அவங்க ஓடிட்டா நல்லதுதான். இப்படிப்பட்ட கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் தேவையே இல்ல. இப்போ ஒரு கேம்பஸ்ல நடந்துச்சு. என்ஜினியரிங் கேம்பஸ்ல. அதாவது ஒரு ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரப்போசல் அனுப்புனாங்க. அதுல என்ன சிடிசி போட்டிருந்துச்சுன்னா 12.5ன்னு. அதாவது 12.5 லேக் per annum. இது ரொம்ப பெரிய டாப் காலேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்தது, எல்பிஏல பேக்கேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கையில இவ்வளவு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அதாவது அவங்க ஆடிட்டோரியம்ல அந்த கம்பெனி வந்து ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கறாங்க. நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அதாவது இது இந்த பிளேஸ்மெண்ட் சீசன்ல நடந்தது. அந்த கம்பெனி வந்துச்சு, ஆடிட்டோரியம்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறாங்க. அவங்க ஹெச்ஆர் முழு ஸ்லைடையும் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அதுல இருந்தது என்ன அப்படின்னா 12.5 சிடிசின்னு இருந்துச்சு. பார்த்த உடனே அவர் சொன்னது, இட் சீம்ஸ் தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன்.
ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப கூட ஐடி இண்டஸ்ட்ரியில ஆவரேஜ் 3 to 3.5 per annum தான் salary. இந்த காலேஜோ டாப் காலேஜ் கூட கிடையாது. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 12.5 lakhs கொடுக்கிற கம்பெனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியத்தவே நிறைச்சிட்டாங்க. பாஸ் அவுட் ஆனவங்க வேற எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க முன்னாடி பேட்ச்காரங்கன்னு எல்லாரும் நமக்கு வேலை கிடைக்கும்னு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஹெச்ஆர் வேற முதல் ஸ்லைட பார்த்த உடனே கன்ஃபியூஷன் சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல என்ன பண்ணாருன்னா அதுல இருந்த 1 எடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா 2.5 மட்டும்தான் எல்பிஏ. 2.5 எல்பிஏன்னு சொன்ன உடனே மொத்த ஆடிட்டோரியம் காலி ஆயிருச்சு. ஹெச்ஆர் முன்னாடியே அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே வெளியில போயிட்டாங்க. இப்படி நடந்தா என்னதான் பண்ணுவீங்க நீங்க? அங்க யாருக்கும் மதிப்பே இல்ல. ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லுங்கன்னு கூட யாருமே அந்த இடத்துல யாருக்கிட்டையும் கேட்கவே இல்ல. எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்தது இவ்வளவு காசு கிடைக்கும்னு. அங்க வந்து உட்கார்ந்தவங்க எல்லாரும் காசுக்காக வந்தவங்க. காசுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க இல்லையா? எக்ஸாமே இல்லாம ரிசல்ட் வருதுன்னா, எக்ஸாம் இல்லாம 99% மார்க் கிடைக்கும்னு சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்ல போறீங்களா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட நடைமுறை தர்மமும் நம்மளோட நட்பு தர்மமும் இதைத்தான் கத்துக் கொடுக்குது. அதாவது அன்பால வேலை செய்யக்கூடாது, ரிசல்ட்னால வேலை செய்யணும். எப்படியாவது ரிசல்ட்டை வரவழைச்சாகணும். கீதையில சொல்றதெல்லாம் அன்பு மட்டும்தான். மாபலே சுகதாசனா, பலனை பத்தி நமக்கு என்ன கவலை? சார், கலீல் ஜிப்ரான் சொன்ன ஒர்க் பற்றின ஒரு கோட் இருக்கு. ஒர்க் இஸ் லவ் மேட் விசிபிள் அண்ட் இஃப் யூ cannot ஒர்க் வித் லவ் பட் ஒன்லி வித் டிஸ்டேட், it is better that you should leave your work and sit at the gate of the temple and take alms of those who work with joy. இந்த கோட்டில் செகண்ட் பார்ட் எனக்கு எப்பவும் புரியல, ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு. ஆல்ம்ஸ்னா கற்றல். டெம்பிள் பத்தி பேசல, ஆபீஸ் பத்தி பேசுறாங்க. யாராவது சந்தோஷமா வேலை செஞ்சா அந்த ஆபீஸ் தன்னை போலவே ஒரு டெம்பிள் ஆயிடும். டெம்பிள் முன்னாடி போய் உட்கார வேண்டாம், மனசார வேலை செய்யற ஆபீஸ் முன்னாடி போய் உட்காருங்க. அது தன்னை போல டெம்பிள் ஆயிடும். ஜிப்ரான் சொல்றது என்னன்னா, அங்க போய் அந்த டெம்பிள்ல ஆர்ம்ஸ் வாங்கிக்கோ, தட்சணம் வாங்கிக்கோ, தானம் வாங்கிக்கோன்னு. என்ன தானம் வாங்கிக்கணும் சொல்லுங்க? இந்த அன்பை கத்துக்கணும். அன்பு தானம் வாங்கிக்கோங்க. வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு அன்புல எப்படி வாழணும்னு கத்துக்கோங்க. பாருங்க, விஷயம் வெறும் வேலையில ஈடுபடுறது மட்டும் இல்ல, விஷயம் அன்பு செலுத்துறது. யாரு அன்பை கத்துக்கிறாங்களோ அவங்க வேலையிலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, உறவுகள்கிட்டயும் அன்பு செலுத்துவாங்க. யாருக்கு அன்பு தெரியலையோ அவங்க வேலையை மட்டும்தான் நேசிக்க முடியாதுன்னு கிடையாது. பிள்ளைங்களை நேசிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க முடியாது, ஏன் தன்னையே நேசிக்க முடியாது. ஏன்னா அன்பு செலக்டிவான விஷயம் கிடையாது, செக்மெண்டடான விஷயமும் கிடையாது. இதை நேசிப்பேன், அதை நேசிக்க மாட்டேன்னு. அது வெளிச்சம் மாதிரி, விழுந்தா எல்லாத்து மேலேயும் விழும், சூரிய வெளிச்சம் மாதிரி. யாரு மனசார வாழறாங்களோ அவங்க வேலையிலயும் மனசார இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு அடியிலையும் நேசம் இருக்கும். அதாவது யாரு காசுக்காக செய்யறாங்களோ அவங்க எங்க வரதட்சணை அதிகமா கிடைக்குமோ அங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எங்க சிடிசி அதிகமா கிடைக்குதோ அங்க வேலை செய்வான். லஞ்சம் அதிகமா கொடுக்கறவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த அன்பை யாரு கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க? இது கத்துக்கிறது தான் விஸ்டம், இதுதான் ஞானம், இதுதான் தன்னை அறிதல். இதுக்காகத்தான் நம்ம கீதை செஷன். நம்ம மொத்த கீதை நிகழ்ச்சியும் நாம அன்பை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க கீதையில ஸ்லோகம் கத்துக்க வரல, நீங்க வந்திருக்கிறது கீதை வகுப்புல சேர்ந்து அன்பை கத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க கீதை நிகழ்ச்சியில எவ்வளவு கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு 6 மாசம் ஆயிருக்கலாம், 1 வருஷம் ஆயிருக்கலாம், 2 வருஷம் ஆயிருக்கலாம். அதை செக் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி, உங்க வாழ்க்கையில எவ்வளவு அன்பு வந்திருக்குன்னு பாருங்க.
ம் அன்புன்னா விரிவாக்கம், அதாவது பெருந்தன்மை. கொடுக்கறது தான் அன்பு, இல்லைன்னா சிறுமை. கணக்கு பார்க்கறது எவ்வளவு கிடைச்சதுன்னு. அன்புன்னா முடிவின்மை, அதாவது எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் குறையாது. எங்க அன்பு இல்லையோ அங்க கால்குலேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், லாப நஷ்ட இழப்பு கணக்கெல்லாம் பார்த்துட்டு.